ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி போன்ற அக்கேஷனெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய பாதுஷாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நான் 1.5 கப்பை வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கிறேன். நான் மினரல் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மில்க் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம தான் பாதுஷா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பாதுஷா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். இது வந்து நம்ம பிரித்து பார்த்தோன்னா நல்லா லேயராக வரும். அதுதான் வந்து பாதுஷாவோட பக்குவம். அவ்வளோதான். இதை வந்து தனியாக வச்சிடலாம். ஒரு துணி போட்டு வந்து நம்ம தனியாக வந்து வச்சிடலாங்க. இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் வந்து பாதுஷா வந்து இது மாதிரி தட்டு போட்டு இது மாதிரி வடை சைஸுக்கு நம்ம தட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எண்ணெய் இல்லாத ஒரு பாதுஷா தாங்க பார்க்க போகிறோம். நான் பேக்கிங் அவனில் தான் வைக்க போகிறேன். இது ஒரு 25 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேங்க. இப்போ நான் வந்து ப்ரீஹீட் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் இது மாதிரி வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதாவது ஆயில் ஃப்ரீ வந்து பாதுஷாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாதுஷாக்கான பாகு காய்ச்சிடலாம். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து மினரல் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா வந்து பாகுபதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப காய்ச்சினீங்கன்னா அவங்க அடி பிடிச்சி போயிடும். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பூனை ஊற்றி பார்த்தீங்கன்னாவே ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு நமக்கு தெரியும். அதுதான் வந்து இந்த பாதுஷாக்கான பக்குவம். இல்லைனா வந்து பாதுஷா வந்து நமக்கு தண்ணியில் வந்து ஊறாது. இதுதான் கரெக்டான பக்குவங்க. இப்போ வந்து நம்ம லெமன் சேர்த்துட்டோம்னா அது வந்து திருகி போகாது. இப்போ லெமன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நான் வந்து தேவையான அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாதுஷா வந்து அவன்லேருந்து எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு ஆயில் ஃப்ரீ பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இன்னொன்னா வந்து பாகுல போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒரு 5னா பாகுல போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ எல்லாம் வந்து ஒரு 5 நிமிட்ஸ் ஊறினா போதும். நமக்கு சூப்பரான வந்து பாதுஷா ரெடி. ஆயில் ஃப்ரீ பாதுஷா. கண்டிப்பாக எண்ணெயில் பொரிக்காமல் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து பம்கின் சீட்ஸை வந்து இதை வந்து அலங்கரிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக நமக்கு சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இது மாதிரி தீபாவளி அக்கேஷனெலாம் வந்து கடையில் வாங்காமல் இது போல் வீட்டிலே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.